நம்ம எல்லாம் இந்த சங்கமிக்க செய்வானாக துன்யா கபுல் ஆகிரா. அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி ஹமீது நாகூரி பாதுஷா கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்களுடைய நினைவுகள் போற்றப்படுகிற இந்த மகத்தான மாதத்தில் அவர்களுடைய புகழ்பாக்கள் பாடப்பட்டு துஆ ஓதப்பட்ட இந்த மக்பூலான இந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி, வழிமார்களை பற்றி சில செய்திகளை நாம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குறித்து இமாம் அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். தீனின் விழுதுகள் இறை நேசர்கள். இறை நேசர்கள் என்றால் அவுலியாக்கள். ஒரு பெரிய ஆலமரம் அது எப்படி விழுதுகளை கொண்டு தன்னை தாங்கி பிடித்துக் கொள்கிறதோ, அதை போல இஸ்லாம் என்னும் மற்றும் உலமாக்கள் என்னும் விழுதுகளால் தாங்கி பிடிக்கப்படுகிறது என்பதைத்தான் இங்கு மகுடமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தலைப்பிலே ஓதிய வசனம் இந்த தலைப்பை உறுதி செய்கிற ஆதாரமாக திகழ்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், இந்த தீனுக்கு யாரை கொண்டு வேலை வாங்குவான், யாரின் மூலமாக இந்த தீனை ஹயாத்தாக்குவான். அது குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் இந்த தீனை பாதுகாப்பதற்காக, இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக, இந்த தீனை உயர்த்துவதற்காக. அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லோர்கள், நாதார்கள். அவர்களுக்கு என்ன அளவுகோல், அவர்கள் எப்படி இருப்பார்கள், எந்த தன்மையிலே அவர்கள் விளங்குவார்கள் என்பதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு என்று சொல்கிறார். அல்லாஹ் அவர்களை விரும்புவான், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். வழிமார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். முதல்ல அல்லாஹ்வுடைய நேசம்தான், அதுக்கு பிறகுதான் நாம அவனை நேசிப்பது. அல்லாஹ் நம்மளை நேசிக்க போய் தான் நாம் அவனை நேசிக்கிறோம். அல்லாஹ் நம்மளை நேசிக்கலன்னு சொன்னா நாம அவனை நேசிக்க முடியாது. அந்த அடிப்படையில இறை நேசர்கள் என்று நாம் தமிழிலே அழகாக சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் வழிமார்கள். இப்படிப்பட்டவர்கள், அவர்களின் மூலமாகத்தான் இந்த தீனை நிலைநிறுத்துவதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு வருவான் என்று சொல்கிறார். இவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதில்லத்தின் அலல் மூமினீன், மூமின்களிடத்திலே பணி உள்ளவர்களாக இருப்பார்கள், பக்குவமானவர்களாக, பண்புடையவர்களாக நடந்து கொள்வார்கள். இஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், காஃபிர்களிடத்திலே மிடுக்கானவர்களாக இருப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இவர்கள் அறப்போர் செய்வார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம், விமர்சனம் செய்யக்கூடியவர்களின் எந்த விமர்சனத்தையும் பயப்பட மாட்டார்கள். தீனுக்காக வேண்டி சேவை செய்வதற்கு வருகை தந்து விட்டால், பொது சேவையில ஈடுபடக்கூடிய பெருமக்கள், அவர்கள் மீது பல்வேறு வகையான விமர்சனங்கள் வரும். ஆனால் அந்த விமர்சனத்தை கண்டு அஞ்சு விடக்கூடாது. எல்லாரும் நம்மளை புகழ்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. உலகம் அப்படி ஒரு நடைமுறையை வைத்துக் கொள்ளவில்லை. 4 பேர் புகழ்ந்தால் 4 பேர் என்ன செய்வார்கள்? நம்மளை பத்தி குறை சொல்லுவார். இப்படி நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி பொது சேவையில ஈடுபடுகிறோம், மதரசாவுடைய சேவையில் ஈடுபடுகிறோம், மார்க்க கல்விக்காக வேண்டி பாடுபடுகிறோம், பள்ளிவாசல் எழுப்புவதற்கும் மதரசாவை உருவாக்குவதற்கும் பாடுபடுகிறோம். நம்முடைய தியாகங்கள் மெச்சப்படவில்லை, தியாகங்கள் பாராட்டப்படவில்லை. பல பேர் குறை சொல்கிறார்களே என்று வேதனை அவர்களுக்கு வராது, பயப்பட மாட்டாங்க. குறை சொல்லணும்னு சொல்லிட்டுதே இருப்பான். குறை சொல்லாதவர்கள் உலகத்துல யாருமே இல்லை. எல்லாரும் குறை சொல்லுவாங்க, எல்லாரையும் பற்றியும் குறை சொல்லுவாங்க.
ஆனா வழிமார்கள் யார் அப்படின்னா லா யகாபூன லௌமத்த லாயும், விமர்சனம் செய்யக்கூடியவர்களின் விமர்சனத்தை பயப்பட மாட்டார். தாலிக ஃபதுலுல்லாஹ், இப்படிப்பட்ட இந்த தன்மை இருப்பது அது அல்லாஹ்வுடைய அருள். இது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. யுத்தீஹி மையஷா, இந்த அருளை அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். யாருக்கு வழங்க வேண்டும் என்ற அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ் வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு. வலி என்று சொன்னால் நெருக்கமானவர், உதவி செய்யக்கூடியவர், நேசர் என்றெல்லாம் அதனுடைய அர்த்தங்கள் விரிகிறது. உங்களுடைய வலி யாரு அப்படின்னா அல்லாஹ் வலி அப்படிங்கிறான். இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்களும் உங்களுடைய வலி. மூணாவது மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள். யார் அந்த இறை நம்பிக்கையாளர்கள்? அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த, தொழுகை நடைநிறுத்தக்கூடியவர்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள், ஒஹும் ராக்கிஊன், அவர்கள் ருக்கு செய்யக்கூடியவர்கள், ஜமாத்தோடு தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்கள் என்று இந்த வசனத்துல வலி என்றால் எப்படி இருப்பார்கள் என்பதையும் மேலே சொன்னதோடு குறிப்பாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த இறைநேசர்கள் தான் தீனுடைய விழுதுகள் என்று அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் இருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏனென்றால் தீனை நிலைநிறுத்துவதற்கு, தீனை உயிர்ப்பிப்பதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட சமூகத்தை, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்று இந்த வசனத்திலே தெளிவாகவே சொல்கிறான். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லோர்கள், நாதாக்கள், அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே என்ன சேவை நடைபெற்றது, அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே என்ன மகத்தான பாக்கியம் கிடைத்தது என்பதை வரலாறுகள் தெளிவாக அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில அந்த வழிமார்கள் எப்படி இந்த தீனுக்கு விழுதுகளாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் சமுதாயத்தினுடைய சேவையில், தீனுடைய சேவையில், மார்க்கத்தினுடைய சேவையில் ஈடுபட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாக அல்லாஹ் சிர்ருல் அசீஸ் என்று நாம் கௌசுல் ஆலம் என்று, குதுபுல் அக்தாப் என்று நாம் அவர்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம், மதிக்கிறோம். தீனை உயிர்ப்பித்தவர்கள். உயிர்ப்பிக்கிறதுங்கிறது யாருங்க உயிர்ப்பிப்போம்? அந்த சேவையை செய்வார்கள் என்ற அந்த, அதாவது ஒரு நிலையை அல்லாஹ் உதாரணத்தின் வழியாக காட்டி அப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்தான் யா முஹியத்தீன், தீனை ஹயாத்தாக்கியவரே என்று அல்லாஹ் தஆலா அந்த பெயரை கொடுத்தான். அப்ப தீனுடைய விழுது அசீஸ் அவர்கள். அந்த காலத்திலே அவர்கள் தங்களது சொற்பொழிவின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தியதன் ஞான கற்பனை கதையில வேணா இருக்கலாம், மாட்டுக்கு சிற வச்ச மாதிரி. ஆனா உண்மையில எந்த மாட்டுக்கு என்ன கிடையாது, இருக்குதாங்க, சிறகு இல்லை. அப்ப அது ஏன் வைக்கல அப்படின்னு ஒரு உஸ்தாத் இடத்துல மாணவர் கேட்ட பொழுது அந்த உஸ்தாது சொன்னாரு, மாடு திங்கிறது புல்லு, தேவை உடையவர்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து தருகிறார். அதே மாதிரி மார்க்கத்தினுடைய சேவை செய்யக்கூடிய, தீனுக்கு விழுதுகளாக இருக்கக்கூடிய, அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் காலத்தால் எந்தெந்த காலத்துல யார் யார் தேவைப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை, அப்படிப்பட்ட இறை நேசர்களை அல்லாஹ் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை ஹயாத்தாக்கி இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கிறார். அந்த வகையில கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி முதலிலே மக்களுக்கு தீனை பற்றி உண்டான ஒரு புரிதலை கொடுத்தார். ஞானம் என்பது புரிதல், மெஞ்ஞானம் என்பது சரியாக புரிதல், அல்லாஹ்வை பற்றிய புரிதல், அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி சரியான முறையில் புரிய வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரியான புரிதலை பொழுது அந்த காலத்துல உலமாக்களுக்கு பஞ்சம் இல்லை, அறிஞர்களுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய அறிஞர்கள் இருந்தார். அப்படிப்பட்ட அறிஞர்களின் நகரமாக திகழ்ந்ததான் பகதாத், கல்வி பட்டணம் அது. அந்த கல்வி பட்டணத்திற்குள்ள அவர்கள் நுழைகிற பொழுது அங்கே இருந்த அறிஞர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன தேவையில்லை, நீங்க இங்க வந்துதான், அதாவது நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சாதாரண சொல்ல, நீ வந்து கிழிக்க வேண்டிய ஒண்ணு அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம்.
மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். ஹவுசுல்லாஹ் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் பூ எடுத்து தண்ணியில போட்டாங்க. பூ எடுத்து இந்த தண்ணீர்ல போட்டாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி இருக்குது வாசம் இல்லை, எல்பு இருக்குது வாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற பொழுது வர்ற வழியில அவங்க செருப்பு அறுந்து போச்சு. செருப்பு அறுந்து போன உடனே அந்த செருப்பை தைக்கிறதுக்கு ஒரு சஹாபியில கொடுத்துட்டு பயணத்தை தொடர்றாங்க. கொஞ்ச நேரம் போன பிறகு அவர் செருப்பு தைச்சிட்டு வர அந்த சம்பவத்தை ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. இன்னும் மின்கும் மண், உங்களில் ஒருவர் இருக்கிறார், நான் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிப்பதற்கான முக்கியமான